ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது மறுரூபத்தின் ஆண்டு. இந்த மறுரூபத்தின் ஆண்டுல கர்த்தர் உங்களோட உள்ளான மனிதனுக்குள்ளாக தன்னுடைய ஆவியை அனுப்பி, தன்னுடைய வல்லமையை அனுப்பி, நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்தரமும் ஒரு செழிப்பான வயல்வெளியாக மாறும்படி கர்த்தரே கிரியை செய்வார். ஆமென். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்ட். ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்ட். நீங்க செழிப்பான வயல்வெளியா மாறுவீங்க. நீங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்டா கர்த்தர் உங்களை மாத்த போகிறார். ஆமென். எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்க பெறுகிற இதே ஆசீர்வாதம் அவங்களும் பெற போறாங்க. ஆமென். Now let's go to the word of God. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிற காரியம் என்னன்னா, பிரியமானவர்களே, மக்கள் விரும்பியது நிமித்தமாக வந்தது சவுல், ஆனா கர்த்தர் விரும்பியது நிமித்தமாக வந்தது தாவீது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிற சில மனிதர்கள், மனுஷர்கள் விரும்பி அவர்களை உயர்த்தினது. ஆனா நீங்க இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், தாவீத போல ஆடு மேய்க்கிறவன போல இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க உயர வேண்டும் என்று விரும்புகிறது மனிதர்கள் அல்லங்க, கர்த்தர் விரும்புகிறார். மனுஷன் விரும்பி உயர்த்தின சவுல் ஒரு நாள் விழுந்து போனான். ஆனா கர்த்தர் தாவீது உயர வேண்டும் என்று நினைத்து உயர்த்தின தாவீது, பிரியமானவர்களே, ஒரு நாளும் விழுந்து போகவில்லை. கர்த்தர் அவரை நடத்தினார், பாதுகாத்தார், உயர்த்தினார், அரண்மனையை கொடுத்தார், சிங்காசனத்தை கொடுத்தாரு. தெரு தெருவா கூட்ட அந்த வனாந்தரத்துல ஆடுகளை கூட்டிட்டு போகும்போது தாவீதுக்கு தெரிஞ்சிருக்காது, பாஸ்டர், ஒருவேளை எனக்கு ஒரு அரண்மனை வாழ்வு கிடைக்குமா? ஏன்னா கூட இருந்த அத்தனை சகோதரர்களும் ஆர்மியில இருந்தாங்க, சவுலோடு கூட போர் வீரர்களா இருந்தாங்க. ஆனா தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க செய்யற சிறு காரியத்தை வைத்து, இன்னைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வைத்து நீங்க தான் இதுன்னு முடிவு பண்ணிராதீங்க, இதுதான் என்னுடைய தலையெழுத்துன்னு முடிவு பண்ணிராதீங்க. தாவீத கர்த்தர் உயர்த்தினது போல, தாவீதை விரும்பி கர்த்தர் செலக்ட் பண்ணினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். ஆமென். சொல்லுங்க. God will lift me up. கர்த்தரனை உயர்த்துவார். God will lift me up. கர்த்தரனை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களாங்க? இந்த ஆன்லைன்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, நீங்க எல்லாம் என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். God will lift me up. கர்த்தர் என்னை உயர்த்துவார். God will lift me up. எந்த மனுஷன் உனக்கு கை கொடுக்காட்டியும் நீங்க கவலைப்படாதீங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவாட்டியும் கவலைப்படாதீங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு பேக்ரவுண்டா நிக்காட்டியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்க உயர வேண்டும் என்ற கர்த்தரே விரும்புகிறார். ஆமென். நம்ம விருப்பத்தை கூட அழிச்சிடலாங்க, ஆனா உன்னதமான தேவன் விரும்புகிற காரியத்தை யாராலையும் அழிக்க முடியாது, பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் chapter 16 verse 16. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். இங்க என்ன நடக்குதுன்னா, பாஸ்டர், சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன். தாவீதுடைய வேலை என்னன்னாங்க, ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்ச்சிக்கிட்டே அவர் பார்ட் டைமா செஞ்ச வேலை தான் சுரமண்டலம் வாசிக்கிறது. அப்பப்போ எடுத்து சுரமண்டலத்தை வாசிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பாரு. ஆனா அவருடைய டேலண்ட் சிறு காரியமா இருந்தாலும், யாருமே விரும்பாத ஒரு காரியமா இருந்தாலும், ஆடுகளுக்கு மாத்திரம் பாடுகிற ஒரு காரியமா இருந்தாலும், அந்த டேலண்ட கர்த்தர் அந்த டேலண்ட வைத்து அவரை உயர்த்தினார். பாஸ்டர், இன்னைக்கு நீங்க செய்யற சிறு காரியத்தை வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்மால் திங்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. நேற்றுக்கு நம்மளுடைய பாஸ்டர் ஃபெய்த் கிளினிக்ல நமக்கு சொன்னாரு, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா சிறுமை, சிறிய காரியங்கள். கர்த்தர் பெரியவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க, என்னுடைய சிறிய காரியத்தை கூட கர்த்தர் பெரிதானவைகளாய் மாற்றுவார். பெரிதானவைகளை மாற்றுவார். ஆமாங்க. கர்த்தருக்கு சின்ன காரியத்துல ஆரம்பம் அற்பமா இருந்தா கூட அதை சம்பூர்ணமாய் மாத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிற சின்ன பிசினஸ், சின்ன கேட்டரிங், சின்ன ஊழியம், சின்ன காரியம் தான். என்ன பண்றதுங்க, இவ்வளவுதான் மாசம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா
ஆனா கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரு தெரியுமாங்க? இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அதை பார்க்கிறாரு, இந்த தேசத்தை உயர்த்துகிற காரியமாய் பார்க்கிறாரு. அந்த சுரமண்டலம் தாங்க, அந்த வாசிக்கிறதுல சுரமண்டலம் தான் அவரை அரண்மனைக்குள்ள கொண்டு போனது. நீங்க செய்யற சிறு சிறு காரியத்தை பார்த்து சின்ன காரியம் தானே யோசிக்காதீங்க. சின்ன காரியத்தை கூட கர்த்தர் கவனமாய் பார்த்து உயர்த்துகிறவராய் இருக்கிறாரு. சொல்லுங்க, சிறிய காரியத்தை கர்த்தர் பெரிதானவைகளாய் மாற்றுவார். அந்த சின்ன காரியத்தை பாஸ்டர் தாவீது தன்னுடைய டைம் பாஸ்க்காக செய்யல, தன்னுடைய என்டர்டைன்மெண்ட்காக செய்யல. பிரியமானவர்களே, அந்த சின்ன சுரமண்டலம் வாசிக்கிறத வேதம் சொல்லுகிறது கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தினார். இந்த சின்ன சின்ன காரியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அந்த காரியத்துல நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு ராஜரீக வாழ்வு வருவதுல சந்தேகமே இல்ல பாஸ்டர். அந்த சின்னதா சுரமண்டலம் வாசிக்கிறத ஒவ்வொரு செகண்டும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சந்தோஷமா தாவீது பாட 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 கர்த்தர் அதை வைத்து உயர்த்தினார். இன்னைக்கு நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு மகிமையுடையதா இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. சின்ன ஊழியம் செய்றீங்களா? எஸ், இதுல கர்த்தர் மகிமைப்படுறாரா பாருங்க. சின்ன பிசினஸ் செய்றீங்களா? இதுல கர்த்தர் மகிமைப்படுறாரா பாருங்க. நீங்க உங்க குடும்பத்தோடு கூட ஒரு டூருக்கு போனா கூட பாஸ்டர் அதுல கர்த்தர் மகிமைப்படுறாரா பாருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த காரியத்தையும் கர்த்தர் சும்மா விட மாட்டாரு, அதை நிச்சயமாய் உயர்த்தியே தீருவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட் என்ன நடந்ததுன்னா பாஸ்டர், கர்த்தர் ஒரு மனுஷனை விரும்பி செலக்ட் பண்ணிட்டார்னா என்ன செய்வாரு? அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். சவுலு கூட இல்லங்க, அந்த வேலைக்காரன் கூட இல்ல, ஈசாயோ இல்ல மற்ற சகோதரர்கள் கூட எல்லாம் இல்ல, கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். ஆமா, சின்ன காரியத்தை கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கூட கர்த்தர் இருக்க விரும்புவாரு. மனுஷங்க உங்க கூட இருக்க விரும்புவாங்க. சம்பந்தம் இல்லாம இன்ட்ரோடக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அட்வர்டைஸ்மெண்டே பண்ண வேண்டாம், உங்களை பத்தி கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு. உங்க பெயரை பெருமைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியமான விஷயம். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கும் இருக்கிறபடியினால உங்களை பெருமைப்படுத்துவது கர்த்தருடைய விருப்பம். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சிறிய காரியத்துல கர்த்தரை பெருமைப்படுத்துங்க. சொல்லுங்க, நான் கர்த்தரை பெருமைப்படுத்துவேன். என் பிசினஸ் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, என் ஊழியத்தின் மூலமாக நான் கர்த்தரை பெருமைப்படுத்துவேன். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பாஸ்டர், கர்த்தர் கொடுத்த சிறு சிறு விஷயங்களை கர்த்தரை அவமானப்படுத்துவதற்கு பேசுவாங்க. என்ன ஆண்டவரே, அவனுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுக்கறீங்க, எனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கர்த்தரை அவமானப்படுத்துவாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க. சின்ன காரியத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துறீர்கள் என்றால் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்கு, உங்களை பெருமைப்படுத்துவதற்கு கர்த்தர் மனிதர்களை அனுப்புவார். சொல்லுங்க, மனிதர்கள் என்னை தேடி வருவார்கள். சவுலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண கர்த்தர் மனிதர்களை அனுப்புவார். சவுலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் யார் அனுப்புனாரா? வேதம் சொல்லுகிறது கூடவே, சவுல் கூடயே இருந்த ஆட்கள். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களை குறித்து பெருமையாய் பேசுவதற்கு சில எதிரிகளோடு கூட இருக்கிறவர்களையே கர்த்தர் வைத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, என் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். மூன்றாவதாக, கர்த்தர் உங்க மேல விருப்பமா இருந்தார்னா அவர் என்ன செய்ய போறாரு தெரியுமாங்க? வாசிக்கிற 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே பாஸ்டர் ஈசாய்க்கு ஒரே சந்தோஷம். அட, சவுல் ஒரு ராஜா தாவீதை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு சவுலை பிரியப்படுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி, கழுத மேல ஒரு ஆட்டுக்குட்டி, அப்போ திராட்சை ரசம் எல்லாத்தையும் வச்சு அனுப்புறாரு. பாத்தீங்களா, ஈசாய்க்கு என்ன நினைச்சாருன்னா, அப்பா நம்ம போய் சவுலை பிரியப்படுத்தலான்னு. ஆனா விஷயம் கர்த்தர் ஏருக்கு மாறாய் மாற்றினார். சவுல் தாவீதை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கர்த்தருடைய ஆவி தாவீதுக்கு மேலாக இருந்தது. சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் உங்க மேல விரும்பிட்டாருன்னா, கர்த்தர் உங்க உயர்த்த விருப்பமா இருந்தாருன்னா, சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தரை நீங்க உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, யார நீங்க பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்க மேல தயவாய் கர்த்தர் மாற்றி விடுவாரு. ஈசாய் நினைச்சாரு, எப்படியாவது ஆட்டுக்குட்டியும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தை குடிச்சு சவுல பிரியப்படுத்திடலான்னு.
ஆனா வேதம் சொல்லுகிறது சவுலுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, சவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீக்குவதற்கு இந்த ஆடு மேய்க்கிற தாவீத கர்த்தர் உபயோகப்படுத்தினாரு. ஸ்டோரிய கர்த்தர் தலைகீழா மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய ஸ்டோரிய கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். ஆமாங்க, கர்த்தரால முடியாதது ஒண்ணுமே இல்ல. 4வது காரியம் என்ன நடந்துச்சுன்னா 22வது வசனம், சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி எப்படி நடந்துச்சு பாத்தீங்களாங்க? ஈசாய் நினைச்சாரு, ஓகே நம்ம ஏதோ கொடுத்து சவுல பிரியப்படுத்தலான்னு. ஆனா இப்போ சவுல் ஈசாய் கிட்ட, அதாவது தாவீதோட அப்பா கிட்ட ஆள் அனுப்பி, உன் பையனை கொஞ்சம் என்கிட்ட அனுப்புப்பா, உன் பையனுக்கு என் கண்ணுல தயவு கிடைச்சது, உன் பையன் என் கண்ணு முன்னாடியே நிக்கட்டும்னு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க பிரியமானவர்களே. தாவீதோடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சவுல் கிட்டதான் இருக்கிறாங்க. அபினதாப், சம்மா, எல்லாருமே தாவீது கூட பிறந்த அத்தனை பேரும் சவுலுக்கு முன்பாக ஆல்ரெடி நிக்கிறாங்க. ஆனா தாவீது இல்ல. ஆனா கர்த்தர் தாவீதை விரும்பினது நிமித்தமாக எல்லாம் செலக்டான பெரிய ஆட்களுக்கு முன்பாக கர்த்தர் செலக்டே இல்லைன்னு சொல்ற ஒரு மனிதனை கொண்டு போய் நிக்க வைத்து தலையை உயர்த்தினது போல இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் உங்க மேல விருப்பமா இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில உங்களிடத்துல கர்த்தர் சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறார். He loves you so much. உங்களை ஏன் விரும்புறாருன்னா உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஏன் உங்களை ரொம்ப விரும்புறாரு? உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கா? இல்ல. நீங்க தகுதியானவர்களா? இல்ல. ஆனா ஏன் உங்களை விரும்புறாரு தெரியுமாங்க? அவர் உங்களை பார்க்கும்போது உங்களை அவர் சொந்த பிள்ளையாய் பார்க்கிறார், சொந்த ரத்தமாய் பார்க்கிறார். சோ கர்த்தர் உங்களை விரும்புகிறது நிமித்தமாக சவுலுக்கு முன்பாக நீங்க உயர்வது நிச்சயம். கர்த்தர் உங்களை விரும்புகிறது நிமித்தமாக ஈசாய்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்வது நிச்சயம். கர்த்தர் உங்களை விரும்புகிறது நிமித்தமாக சில ஆர்மி ட்ரூப்ஸுக்கு முன்னாடி நீங்க உயர்வது நிச்சயம். எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் உங்களை விரும்புறது நிமித்தமாக உங்களுக்கு ராஜரீக வாழ்க்கையும் உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பது அதிக அதிக நிச்சயம் என்று இந்த காலை வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, மனுஷ விரும்பினதுனால வந்தது சவுல், கர்த்தர் விரும்பியது நிமித்தமாக வந்தது தாவீது. நீங்களும் கர்த்தரால் விரும்பப்படுகிற பாத்திரமாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு இந்த அற்புதமான இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்க மேல ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறது. கமெண்ட் பண்ணலாமா? God loves me so much. ஆண்டவரே மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் லைவ்ல இணைஞ்சிருக்காங்களோ கண்ணீரோட கவலையோட, ஆண்டவரே ஒரு நம்பிக்கை இல்லாம நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தாவீத ஆடுகள் மேய்த்தவன நாட்டுக்கு அதிபதியா மாத்தினது போல இவர்களுக்கு ஒரு உயர்வுகளை தாங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை ஜனங்க மேலாக இறங்கி ஆண்டவரே வனாந்தரமா இருக்க அவங்க வாழ்க்கைய செழிப்பான வயல்வெளியா மாத்துங்கப்பா. செழிப்பான வயல்வெளியா மாத்திரம் இல்லாம அதை காடாக எண்ணப்படத்தக்கதாக வளரவும் பெருகவும் ஆண்டவரே ஒரு அழகான ஒரு வாழ்க்கைய மாற கத்துறீங்க. ஜனங்களுக்கு நீங்க கிருபை தருகிறதுக்காக துதிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற கண்ணீர், இன்னைக்கு இருக்கிற கவலைகள், இன்னைக்கு இருக்கிற பயங்கள், இன்னைக்கு இருக்கிற சந்தைகள் எல்லாம் விலகி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கரெக்டான நேரத்துல கரெக்டான மனிதரோடு கர்த்தர் என்னை இணைப்பார் என்ற விசுவாசத்துல ஜனங்க வளரட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு அவங்களை நீங்க கைவிடாம நீங்க அவங்களோட இருந்து அவங்களுக்கு அற்புதங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தால் முகம் பிரகாசம் அடைந்த இந்த வார்த்தையின்படி எங்க ஜனங்களோட கூட இருந்து நீங்க முகத்தை நீங்க பிரகாசிக்கும்படியாக நீங்க கிரியை செய்வதற்காக துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைப்பதை காட்டணும், ஜெபிப்பதை காட்டணும் மிகவும் அதிகமாக. தாவீது ஒரு நாள் கூட நான் சவுலுக்கு அடுத்த ராஜாவா நான் இருப்பேன் தாவீது நினைச்சிருக்கவே மாட்டாரு. தாவீது என்ன நினைச்சிருப்பாரு? எங்க வீட்டுல என்னை யாரும் நேசிக்கல, இப்ப நாட்டோட ராஜாவே என்னை கூப்பிடுறாரு, என்னை விரும்புறாரு, அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இருந்திருப்பாரு. ஏன்னா தாவீது சொல்றாரு, சவுலே நான் உனக்கு ஒரு நாளும் உனக்கு விரோதமா நான் செஞ்சதே இல்ல. அவர் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா போதும் நினைச்சாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நல்ல வாழ்க்கை மாத்திரம் இல்லப்பா, ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் பிளான் வச்சிருக்காரு. என்ன சொல்றேன், நீங்க நினைப்பதை காட்டிலும் ஜெபிப்பதை காட்டிலும் மிகவும் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறார். ஆமே. 2025ஆம் ஆண்டுல ஒரு செழிப்பான வயல்வெளியை போல ஒரு செழிப்பான வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை நீங்க நிச்சயமா வாழ்வீங்க. ஆமென்.
நாளை காலை 11:30 மணிக்கு நம்மளுக்கு விடுதலை ஜெபம் நடக்க இருக்கிறது. B2B சிட்டி சர்ச்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க. கர்த்தர் மிகப்பெரிய வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து உங்க ஆவியை பலப்படுத்த போகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். Amen. You are blessed. You're blessed. Bye bye.